கார், வீடு மற்றும் பிற பொருட்களை வாடகைக்கு எடுப்பது மிகவும் சாதாரண விஷயம். பெண்களின் கருப்பையை வாடகைக்கு எடுப்பது பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு மனைவியை வாடகைக்கு எடுப்பது பற்றி நீங்கள் எப்போதாவது கேட்டிருப்பீர்களா? மத்திய பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு மனைவியை ஒரு வாரத்திலிருந்து ஒரு வருடம் வரை வாடகைக்கு எடுக்கலாம். இந்த மனைவி வாடகை முறையின் அதிர்ச்சிகரமான விஷயத்தை பத்தி நான் வியூஸ்ல எக்ஸ்க்ளூசிவா பார்ப்போம். முதலில் இரு தரப்பினரும் ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த பெண்ணுக்கான வாடகை தொகையை நிர்ணயம் செய்கிறார்கள். ஒப்பந்தம் முடிவான பிறகு அரசு முத்திரையுடன் கூடிய ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்திடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் அந்த பெண் எத்தனை நாட்கள் அந்த ஆணுடன் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஒரு வாரமா, ஒரு மாதமா, 6 மாதமா அல்லது ஒரு வருடமா என்று. ஒப்பந்த காலம் முடிந்தவுடன் அந்த பெண் மீண்டும் தனது பெற்றோரிடமோ அல்லது கணவரிடமோ அனுப்பப்படுவார். பின்னர் அவர் மற்றொரு வாடிக்கையாளருக்கு மீண்டும் வாடகைக்கு விடப்படுவார். இந்த பெண்களை வாடகைக்கு விடும் முறையை தச்சா என்று அழைக்கிறார்கள். வாடகை விடப்படும் பெண்களை மோல்கி என்று அழைக்கிறார்கள். அதாவது விலை நிர்ணயிக்கப்பட்டவர் என்று பொருள். ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு அதிக பணம் கொடுத்தால் அந்த பெண்ணின் உரிமை மற்றொருவருக்கு மாற்றப்படவும் முடியும். அந்த ஆண் விரும்பினால் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்கலாம். இந்த முறையில் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கிறதா என்பதை பார்ப்போம். விதிப்படி ஒரு பெண் எப்போது வேண்டுமானாலும் ஒப்பந்தத்தில் இருந்து விலகலாம். ஆனால் அதற்கு அவர் ஒரு அஃபிடவிட் கொடுக்க வேண்டும். அதோடு முன்பே பெற்றிருந்த வாடகை தொகையையும் திருப்பி கொடுக்க வேண்டும். வேறு ஒருவர் அதிக பணம் கொடுத்தால் அவரிடம் செல்வதும் ஒப்பந்தத்தை மீறுவதாக கருதப்படும். ஒரு ஆண் அதே பெண்ணுடன் தொடர விரும்பினால் கூடுதல் பணம் கொடுத்து ஒப்பந்தத்தை நீடிக்கலாம். இந்த மனைவி சந்தைக்கு பல கொடூரமான விதிமுறைகள் உள்ளன. பெண் எவ்வளவு இளமையாக இருக்கிறாரோ அவ்வளவு அதிக விலை. திருமணமாகாத இளம் பெண்ணாக இருந்தால் பெற்றோர்களே அவரை வாடகைக்கு விடுவார்கள். திருமணமான பெண்ணாக இருந்தால் கணவரை வாடகைக்கு விடுவார். ஒரு பெண் கன்னி பெண்ணாக இருந்தால், வெள்ளை நிறம் கொண்டிருந்தால், உடல் அழகாக இருந்தால் விலை 2 லட்சம் ரூபாயை கூட தாண்டும். அதனால் சில பெற்றோர்கள் தங்கள் மகளை அழகாக காட்டுவதற்காக உடல் அமைப்பை மாற்றும் மருந்துகளையும் கொடுப்பதாக கூறப்படுகிறது. 8 வயது முதல் 15 வயதுக்குள் உள்ள கன்னி பெண்களுக்கு அதிக தேவை இருப்பதாக சொல்லப்படுகிறது. கன்னித்தன்மை இல்லாத பெண்கள் வருஷத்துக்கு 10 முதல் 20,000 ரூபாய்க்கு கூட வாடகைக்கு விடப்படுகிறார்கள். சரி, இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? வறுமை, கல்வி அறிவு இல்லாமை, வேலைவாய்ப்பு குறைவு, பாலின சமநிலை இல்லாமை, இவையெல்லாம் காரணங்களாக சொல்லப்படுகிறது. ஆனால் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், பெண்களை மனிதர்களாக அல்ல வெறும் சொத்துகளாக பார்க்கும் நிலை இங்கு உள்ளது. பலர் இதை எளிதாக பணம் சம்பாதிக்கும் வழியாக பார்க்கிறார்கள். நாம் பொதுவாக இதை செய்வோர் ஏழைகள், கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்று நினைப்போம். ஆனால் அதிர்ச்சி என்னவென்றால், பணக்காரர்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள், சமூகத்தில் உயர்ந்த சாதியினர் என்று கருதப்படுவர்களும் இந்த சந்தைகளுக்கு வந்து பெண்களை வாடகைக்கு எடுக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒப்பந்தம் போல தெரிகிறது. திருமண செலவு இல்லை, ஒரே பெண்ணுடன் வாழ வேண்டிய கட்டாயமும் இல்லை. வேலை இல்லாதவர்கள், வயதானவர்கள், விதவன்கள், தங்கள் பகுதியில் மணமகளை காண முடியாதவர்கள், இவர்கள் பலரும் இத்தகைய சந்தைகளுக்கு வருகிறார்கள். இது மத்திய பிரதேசத்தில் மட்டும் நடப்பதில்லை. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ராஜஸ்தானின் டோல்பூரில் பெண்கள் சந்தை நாளில் விற்கப்படுகிறார்கள். அந்த பெண்கள் சந்தை மாடுகள் விற்கப்படும் சந்தைக்கு அருகிலேயே இருக்கிறது. ஆனால் வேறுபாடு என்னவென்றால், அங்கு மாடுகளுக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பெண்களுக்கு கிடைப்பதில்லை. சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் பெண் குழந்தைகளை ஒரு சுமையாக பார்க்கின்றனர். திருமணம் ஒரு பெரிய செலவாக கருதப்படுகிறது. இந்தியாவில் வரதட்சணை சட்டவிரோதமானது என்றாலும் அது இன்னும் ஒரு நிஜம் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். பணக்காரர்கள் ஏழை குடும்பங்களின் நிலையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். குஜராத்தில் ஒரு விவசாய தொழிலாளி தனது மனைவியை 1 மாசத்திற்கு நில உரிமையாளருக்கு வாடகைக்கு விட்டதாக செய்திகள் வந்துள்ளன. இத்தகைய செயல்களுக்கு நூற்றுக்கணக்கான காரணங்களை சொல்லலாம். ஆனால் இறுதியில் அது ஒரு விஷயத்திற்கே வந்து சேர்க்கிறது. பெண்களை மனிதர்களாக அல்ல பொருட்களாக பார்க்கும் மனநிலை. அதனால்தான் பணம் தேவைப்படும் போது அவர்கள் பெண்களை வாகனங்களைப் போல வாடகைக்கு விடுகிறார்கள். உடல், மனம், பாலியல் ரீதியாக சுரண்டப்படுவதற்காக. போலீசாருக்கு இந்த பிரச்சனை பற்றி தெரிந்திருக்கும். புகார்கள் வரவில்லை என்பதால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பெண்களை அவர்களுடைய சொந்த கணவர்களும் தந்தைகளும் வாடகைக்கு விடுகிறார்கள். ஆனால் போலீசார்கள் அவர்கள் வந்து புகார் கொடுப்பார்கள் என்று காத்திருக்கின்றனர். எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்தேன். நான் என்னை விட 4 மடங்கு வயதான ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட போதுதான் உணர்ந்தேன் என்று ரேஷ்மா என்ற பெண் கூறினார். அவரை 8 வயதில் இருந்தபோதே அவரது பெற்றோர் வாடகைக்கு விட்டனர். 1 வருடம் கழித்து அவர் வீடு திரும்பினார். ஆனால் மீண்டும் வேறு ஒரு மனிதரிடம் வாடகைக்கு விடப்பட்டார். மொத்தத்தில் 9 பேரிடம் அவர் வாடகைக்கு விடப்பட்டதாக கூறப்படுகிறது. இறுதியில் ஒரு NGOவை தொடர்பு கொண்டு அவர் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்தார். இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களின் கதையை நான் இன்னும் பல சொல்ல முடியும். ஆனால் அதை பேசுவதற்கே மிகவும் வேதனையாக இருக்கிறது. இதில் இன்னும் வருத்தமான விஷயம் என்னவென்றால், வெளி உலகத்திற்கே இது தெரியாமல் போனது.
ஏன் ஊடகங்கள் இதை பற்றி பேசவில்லை? இந்த நடைமுறையை பின்பற்றுபவர்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு உயிரும் முக்கியம்தானே.